திட்டத்தை அறிவிக்க சொல்லி அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து இங்கு அறிவித்தார்கள். அதற்கு பின்னால் ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது. அந்த கூட்டணியில் பாஜகவுடன் மதிமுக இருக்கிறது. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது. அந்த கூட்டணியோடு நீடிக்கிறோம். ஆக அப்பொழுதும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறோம். இதற்கு பின்பாக தேர்தலில் நிலைப்பாடுகள் மாறுகிறது. பொடா சட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைவர் வைகோ அவர்களை கைது செய்து வைக்கிறார்கள். இப்பொழுது 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 4 தொகுதிகளை பெற்று வெற்றி பெறுகிறோம். அடுத்த 2 ஆண்டுகளில் 2006 ஆண்டு அப்பொழுது 99 ஆண்டுக்கு பின்னாலேயே 2001 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 22 தொகுதியில் கையெழுத்து போட்டு அறிவாலயத்திற்கு சென்று நாங்கள் எல்லாம் சென்று கையெழுத்து போட்டு விட்டு வந்தோம். ஆனால் வந்த ஓரிரவில் நிகழ்கின்ற மாற்றத்தின் பெயர் தான் அரசியல் என்பதை மெய்ப்பிக்கின்ற விதத்தில் தலைவர் வைகோ அவர்கள் காலையில் நான் கூட்டணி இல்லை என்று விலகுகிறேன் என்று கூட்டணியில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்து விலகினார் என்பது செய்தி. அதற்கு பின்பாக போட்டியிடாமல் தனித்து போட்டியிட்டோம். 217 பேர் போட்டியிட்டு 21 தொகுதி பாஜக போட்டியிட்ட 21 தொகுதி தவிர்த்து மீதி 217